அதெல்லாம் பேசி பேசி கடைசியா என்ன பண்றாங்க அப்படின்னா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது இதெல்லாம் சொன்னதுக்கு அப்புறமும் அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியா என்ன பண்றாங்க அப்படின்னா முபாஹலா சம்பந்தப்பட்ட அந்த வசனம், இதுவும் நமக்கு பயங்கரமான வசனம். எந்த பிரச்சனையும் முபாஹலா, இவங்க வந்த பிரச்சனை போன பிரச்சனை, ஏகப்பட்ட முசீபத்து பிரச்சனைகள்லாம் முபாஹலா. ரெண்டு பேரும் ஒரு உண்மையை கேட்கறாங்க, இறைவா எங்க மேல சாபத்தை இறக்குங்கிறாங்க. கண்டிப்பா ரெண்டு பேர் மேலேயும் இருக்கு, முபாஹலாவுடைய டீம் மேலேயும் இருக்கு, டீம் பி மேலே இருக்கு. இன்னைக்கு நடக்கக்கூடிய முபாஹலா சொல்றேன், இவங்களுக்கு இல்ல. இன்னைக்கு நடக்கிற முபாஹலா வேண்டி வேண்டி கேட்கறாங்க, இறைவா சாபத்தை இறக்கு. இந்த டீம் கேட்குது, அந்த டீமும் கேட்குது, ரெண்டு டீமுக்கும் இருக்கு. நபியே, உண்மையான விளக்கம் வந்த பின்னரும் எவரேனும் ஒருவர் உன்னிடம் இது குறித்து தர்க்கம் செய்தால் வாருங்கள், எங்கள் புதல்வர்களையும் உங்கள் புதல்வர்களையும், எங்கள் பெண்களையும் உங்கள் பெண்களையும், எங்களையும் உங்களையும் அழைத்துக் கொண்டு பிறகு பொய்யர்கள் மீது அல்லாஹ்வின் சாபம் உண்டாகட்டும் என்று நாம் பிரார்த்திப்போம் என்று நீர் கூறும். அல்லாஹ் சொல்றான், ஃபேமிலி கூட்டிட்டு வாங்க, நாம ரெண்டு பேரும் சாபம் அல்லாஹ் இடத்துல கேட்போம் அப்படின்னு சொல்லி. இது வந்த உடனே அவங்க பேக் வாங்கிக்கிறாங்க. அதான் பாருங்க, அவங்களுக்கு கூட இறையச்சம் இருக்கு. இன்னைக்கு முஸ்லிம்கள் அதையும் தாண்டி கீழே போயிட்டான். ரெண்டு டீம்ல தைரியமா வருது முபாலாக்குன்னா அப்ப என்ன அர்த்தம்? ரெண்டு பேர்ல ஒருத்தன் ஃப்ராடுன்னு தானே அர்த்தம். அந்த ஒரு ஃப்ராடு இறையச்சம் இல்லைன்னு தான் அர்த்தம். இவங்க வரல. இவங்க என்ன பண்றாங்க? புகாரில் எடுத்து பாருங்க, 4380 ஹதீஸ். அதுல ஆக்கிபு சையத், அதாவது அந்த 3 பேர் அந்த பெரிய ஆட்கள், அதுல இருந்து 2 பேர் என்ன பண்றாங்க? நஜ்ரான் வாசிகள் 20 முபாஹலாவிற்கு வந்துடுறாங்க 2 பேர், நாங்க வர்றோம் அப்படின்ட்டு. அப்ப அதுல இருக்கக்கூடிய கூட வந்தவங்களே ஒருத்தர் சொல்றாரு, நீர் அவ்வாறு செய்யாத, அல்லாஹ்வின் மீதானையாக அவர் உண்மையிலேயே இறை தூதராக இருந்தால் நாம் உருப்பட மாட்டோம், நமது சந்ததிகளும் உருப்படாது, நீங்கள் கேட்பதை நாங்கள் தருகிறோம் என்று நாம என்ன பண்ணலாம்? ஒரு நம்பிக்கையான ஒரு ஆளை கேட்டு நாம கூட்டிட்டு போயிடலாம், ஒரு ஆளை கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி என்று அனுப்புங்கள் என்று கேட்ட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வேண்டாம், முபாலாக்கு நாங்க வரல, முபாலாக்கு நாங்க வரல, ஜிஸ்யா வேணா நாங்க கொடுத்துடுறோம். அதாவது நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கல, உங்களோட சண்டைக்கு நாங்க வரல, நீங்க பொய்யறன்னு சொல்லி நாங்க அதையும் சொல்லல, நாங்க முபாலாக்கு வரல, 3 வேலைக்கு நாங்க வரல, 4வது வேலை எங்களை பொழைச்சு போன்னு விட்டுருங்க, நாங்க நீங்க கேட்கறத நாங்க கொடுத்துடுறோம், ஜிஸியாவை கொடுத்துடுறோம், அதுவும் நல்ல ஆளா அனுப்புங்க, ஏதோ பிரச்சனை பண்ணி ஏதாவது அடிக்கிற பிடிக்கிற ஆளெல்லாம் அனுப்பாதீங்க, ஒரு நம்பி கூட்டு போற மாதிரி ஒரு ஆளை அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அப்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ், நண்பகத்தன்மையில் முறையோடு நடக்கும் நம்பிக்கையாளர் ஒருவரை நிச்சயம் நான் உங்களுடன் அனுப்புவேன் நாங்கள் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாருமே ஆசைப்படுறாங்க. நம்பிக்கையாளர், இந்த உம்மத்துடைய நம்பிக்கையாளர்னு சொல்லி இந்த பட்டம் கிடைக்குது இல்ல, இது யாருக்கு அந்த அந்தஸ்து கிடைக்க போகுதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் நாங்க ஆசைப்பட்டோம். அதே மாதிரி எப்படி அந்த கைபர்ல அலில எனக்கு ஒரு கொடி கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அபூ துஜானாவுடைய வாளு, கைபருடைய கொடி, அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல இதுவும் வருது. அதுல இவரு கேட்கறாங்க, கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொருத்தரும் தலையை தூக்கி எதிர்பார்த்தோம். அப்ப அபூ உபைதா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ உபைதா அல் ஜர்ரா, எந்திரிங்கள், நீங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இவர் இந்த சமுதாயத்தின் மீது நம்பிக்கை, அது இந்த சமுதாயத்துடைய நம்பிக்கையாளர் இவர் அப்படின்னு சொல்லி இவர் அனுப்பி வைக்கிறாங்க. இவங்க போய் நிறைய அந்த ஊர்ல என்ன பொருளாதாரம் இருக்கோ அதை வச்சு கால்குலேட் பண்ணி ஜிஸியா எடுக்கணும். சஹாபாக்கள்லாம் சும்மா அறிவில்லாதவன் கிடையாது, அந்த அளவுக்கு திறமை இருக்கணும். போய் அவங்க ஊருடைய வருமானம் எவ்வளோ, அவங்களுடைய இது எவ்வளோ, அவங்களுடைய மாச வருமானம் எவ்வளோ, எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி ஜிஸியா எடுப்பாங்க. அதை இவங்க போட்டு இவங்க கொண்டு வராங்க.